ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்டியான காரமான வெஜிடபிள் பிரியாணி தான் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற வெஜிடபிள் பிரியாணி எப்படி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்ட்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்பூனில் எடுத்துக்கிறதா இருந்தால் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது கூடவே சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுமே எடுத்து வச்சுருந்த 7 பச்சை மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கிறதா இருந்தாலும் இல்லை 2 இன்னும் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆனதும் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் புதினா, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு கொட்டினதுமே ஒரு நல்ல சூப்பரான ஒரு வாசம் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடி பிடிக்காமல். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுமே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 6 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பாருங்கள் 3 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே புதினா கொத்தமல்லியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா கொத்தமல்லி நீங்கள் வதக்கும் போதே போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஃபுட் கலர் கேசரி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது சாய்ஸ் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே மிளகாத்தூள் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் குழச்சிட்டு மிளகாய் தூள் கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே எடுத்து வச்சுருந்தா பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டதுமே நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினதுமே 2 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 30 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 சொம்பு அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 50 கிராம் அளவுக்கு மீன் மேக்கரை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இது கூடவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் உடையாமல் மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டிலே போட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டான பதத்துக்கு வரும். ரைஸை கொட்டிட்டு லைட்டாக ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கர் மூடி போட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 5 விசில் அளவுக்கு விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் குக்கருக்கு நீங்கள் குக்கர் மெஷர்மெண்ட்டை வச்சு எத்தனை விசில் விட்டுக்கங்க. பட் எனக்கு கரெக்டாக இருந்தது 5 விசில். 5 விசிலுக்கு அப்புறம் ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரொம்பவே எம்மியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடியாக இருந்தது. ரைஸ் கொஞ்சம் கூட குலையாமல் உதிரியாக குக்கர்லேயே சூப்பராக நம்ம செஞ்சுருந்தோம். தம் பிடிக்காமலே ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி நமக்கு கிடச்சிருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாம். பாய்.